சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். நாயகன் 23. இருவரும் வெளியே வர, ஏன் அதி, அந்த பொண்ணுக்கு என்னடா செஞ்சு கொடுத்த? இன்னைக்கு சமையல் செய்யலையா? நீ என்ன சாப்பிட்ட? கவி கேட்க, உங்க மருமக கிட்ட கேட்க வேண்டிய கேள்விமா இது, என்ன ஏன் கேட்குறீங்க? அதி கவியிடம் கேள்வி கேட்க, யாலி என்ன சாப்பிட்டீங்க ரெண்டு பேரும்? தோசை அத்தை, எனக்கு என்ன சமைக்கன்னு தெரியல, அதான் சட்னி செஞ்சு தோசை சுட்டேன். யாலி கூற, சட்னி ரொம்ப நல்லா இருந்தது. ராத்திரி எங்களுக்கு ராகவ் வீட்டில் தான் சாப்பாடு, வரவும் நேரமாகும், நீங்கள் காத்திருக்க வேண்டாம். என்கிட்ட இருக்கிற சாவியில் உள்ளே வந்துடுவோம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா. அதி விவரம் சொல்ல, கவியரசியும் யாலியும் ஒரே நேரத்தில் அவனை கேள்வியாக பார்த்தனர். நான் லீவ் போட்டேன், 2 மாதம் ஆச்சு லீவ் போட்டு. அதுவும் இல்லாமல் ராகவை பார்க்க போகிறேன்னு சுபாஷ் கிட்ட சொன்னேன். துளசி வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் ஒரு காரணம். சாலி, வர்ஷா, துளசி எல்லாருக்கும் இது சேர்ந்து இருக்க ஒரு வாய்ப்பு. அதான் ஒரு குட்டி மீட். மொத்த வானரமும் இன்னைக்கு அங்கே தான் மீட்டிங்கா? சரி, போயிட்டு வாங்க. அப்புறம் வர்ஷா வெளியே எதுவும் சாப்பிடக்கூடாது. துளசியை நேரத்தில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். யாலியை கவனமாக பார்த்துக்கோ. ராகவ் அம்மா பற்றி தெரியும்ல? சரிம்மா, கவனமாக பார்த்துக்கிறேன். அதி சொல்லிவிட்டு தலையசைக்க, அந்த சர்வ ஒரு பொண்ணுக்கு பிடிச்சி கொடுக்க சொல்லுங்க அவன் அம்மா கிட்ட. அவனுக்கும் வயசாகுது இல்லை, கேட்டா நான் மொரட்டு சிங்கல்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான். சிவனேசன் சொல்ல, அவன் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இருக்கான். அதி சொன்னான். அதுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும், அந்த பொண்ணு சரின்னு சொல்லணும். நடக்குமா? தெரியல, பார்ப்போம்ப்பா. சரி, நேரமாச்சு, கிளம்புங்க. 6 மணிக்கு மேலானா நான் யாலியை வெளியே அனுப்ப மாட்டேன், பார்த்துக்கோ. அம்மா ப்ளீஸ், 6:30 மணிக்கு தான் பார்க்க வரதா சொல்லியிருக்கேன். அதி கூற, இங்கே பாரு, இன்னும் ஒரு 20 நாள் நான் சொல்கிறத கேளு, அப்புறம் இஷ்டம் போல் வெளியே போகலாம். இன்னும் 2 நாள் கழித்து யாலியை அவன் அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடணும். ஆடி வருது, ஆடி பெருக்கப்போ தாலி பிரித்து போடணும். ஆடி முடிஞ்சு உன் இஷ்டம் போல் இரு. கவி சொல்லவும் யாலியின் முகம் சுருங்கி போய்விட்டது. இன்னும் 2 நாளில் தினம் 2 மணி நேரம் பார்க்கும் இவன் முகம் பார்க்கக்கூட முடியாது. ஆடியா? 1 மாதமா? யாலி அறையுள்ளே சென்று விட்டாள். அம்மா, இன்னைக்கு 1 நாள் மட்டும் ப்ளீஸ், சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா. இன்னைக்கு 1 நாள் மட்டும், அதுவும் உனக்காக. இனி வேண்டாம், இஷ்டம் போல இருக்க முடியாது, அதை தெரிஞ்சுக்கோ. இதுதான் கடைசி. கவி சொல்ல அதியின் முகம் சுருங்கியது. எதுக்கு இப்போ மூஞ்சி சுருங்கி போகுது? பொண்ணு 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு அறிவில்லாதவ இல்லைனா. சில விஷயங்கள் முக்கியம். அந்த காலத்தில் மிருகத்துக்கு பயந்து வழி தெரியாமல் போயிடும் சொல்லி, இல்லை கன்னி பொண்ணை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு பயந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க. இப்போவும் அப்படி ஒரே பயம்தான். அவளை வெளியே அனுப்பிட்டு நிம்மதியாக இருக்க முடியல. இப்போது 2 மாதமாக தான் நீ அவள் கேப் வரும்போது போய் நிற்கிற. அதுக்கு முன்னாடி அவளை வாசலில் எதிர்பார்த்து பயந்து போனது நான் தான். எனக்கு நீ நல்ல வேளை பையனாக போயிட்ட. பொண்ணாக இருந்திருந்தா இந்த காலத்தில் பயந்து தான் சாகணும் பெத்த எல்லாரும். கவி விளக்கம் கொடுக்க, அம்மா சாரி. அதி இறங்கி வர, தாலி பிரித்து கோக்குற வர அவளை கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருக்க வை. இது சம்பிரதாயம். அப்புறம் இஷ்டம் போல் இருங்க. இந்த ஆடி மட்டும்தான் பிரிஞ்சிருக்கணும். அப்புறம் அவளுக்கு மல்லிகைப்பூ வாங்கி தராதா 6 மணிக்கு மேலே, சரியா? சரிம்மா சரிம்மா, ஒரு காஃபி போட்டு கொடுங்க. அதி மீண்டும் முகம் சுருக்க, உன் பொண்டாட்டி தான் 1 வாரமாக போட்டிருக்கா, அவகிட்ட போய் கேளு போ. கவி கூறிவிட்டு அவரின் அறைக்குள் செல்ல, இருவரின் உரையாடலையும் பார்த்து கொண்டிருந்த சிவனேசன் சிரிக்க கவி முறைத்து வைத்தார். அதி அவன் அம்மாவை சமாதானம் செய்து சாரி பலமுறை சொல்லி அவன் அறைக்கு வர, யாலி அவனை பார்த்து முகம் சுருக்க அதி அவள் தோள் தட்டி கிளம்ப சொன்னான். அவள் உடைமாற்றும் போதும் சரி, கிளம்பிய பின்னும் சரி, அவள் முகத்தில் சிரிப்பே இல்லை. இருவரும் வீட்டிலிருந்து கிளம்பி முதலில் சென்றது அர்ப்பணா வீட்டுக்குத்தான். யாலி அவனை கேள்வியாக பார்க்க, ஏய் என்ன, உன் ஃப்ரெண்டு தானே அவள் வீட்டுக்கு தானே வந்திருக்கோம், இப்படி முழிக்கிற? போய் ஆறுதல் சொல்லு. நம்ம பேசினதை போய் பேசு. உன்னை அதுக்கு தான் படிக்க சொன்னேன். உன் ஃப்ரெண்டு அவளை தெளிவு பண்ணு முதல்ல, அப்புறம் ராகவ் வீட்டுக்கு போகும்போது நம்ம விஷயம் பேசுவோம். அதி சொல்ல, அவளுக்கு ஆறுதல் சொல்கிறதில்ல, அவள் என்னை விட சென்சிட்டிவ். அதான் நாளைக்கு நேரில் பார்த்து பேசலாம்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே கூப்பிட்டு வந்துட்டீங்க. தேங்க்ஸ். நீங்களும் வாங்க, நீங்கள் பேசினா கண்டிப்பாக அவளுக்கு புரியும். அடி லூஸு, அவளுக்கு நான் அண்ணா முறை, நான் இதெல்லாம் பேச முடியாது, நீ போய் பேசு போ. ஆறுதலாக கடைசியில் நான் 4 வார்த்தை சொல்கிறேன். யாலி உள்ளே சென்று அர்ப்பணாவை பார்க்க அழுது விட்டாள். பின் இருவரும் மாற்றி மாற்றி பேச, அதி சொன்ன விஷயம் எல்லாம் அவளுக்கும் சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அழுகை அவளிடம் போயிருந்தது.
ரொம்ப பேசிட்டாங்க யாலு. அவர் இவ்வளோ நேரம் இருந்துட்டு இப்போதான் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். அர்ப்பணா கூற, சாரி யாரு, நான் உன் கூட இருந்திருக்கணும். எனக்கு உன் அழுகிய பார்க்க சங்கடம், அதான். நீ ஒருத்தி தாண்டி எப்பவும் என் கூட இருக்க. அண்ணாவை கூப்பிடு, உள்ளே வரட்டும். நான் முகம் கழுவிட்டு வரேன். அர்ப்பணா சொல்லிவிட்டு செல்ல, அதியை யாலி உள்ளே அழைக்க அவனும் உள்ளே வந்தான். சாரி அண்ணா, எப்போ பாரு என் அழுமூஞ்சியை தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் முதல் முறை என் வீட்டுக்கு வந்தோம். அரு கூற, உனக்கு நிறைய எதிரி போல. உன் கமெண்ட் பாக்ஸ் ரொம்ப காரமாக இருக்கு. உள்ளே போனாலே அவ்வளோதான் போல. ஆனால் உனக்கும் வாசகர் வட்டம் இருக்கு பாரு. நிறைய பேர் போய் உனக்காக பேசியிருக்காங்க. அதே சொல்ல, இப்போதான் அவன் நார்மல் ஆகியிருக்கா, விடுங்க. யாலி சொல்ல, தப்பே செய்யாத ஒரு மனுஷன் இருந்தால் முதல்ல காட்ட சொல்லு. எவன் ஒருத்தன் வாழ்க்கையில் தப்பே செய்யாமல் இருக்கானோ அவன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப தப்பாக போகுதுன்னு அர்த்தம். நீ தப்பு செய்கிறேன்னு சொன்னால் ஏதோ புதுசாக கற்றுக்கிறேன்னு அர்த்தம். அவனுக்கு அவன் கருத்து. உன் கண்ணுக்கும் கருத்துக்கும் சரியாக இருக்கிற விஷயம் என் கண்ணுக்கும் கருத்துக்கும் தப்பாக இருக்கலாம். அதுக்காக நீ தப்பும் இல்லை, நான் சரியும் இல்லை. உன் கதை இப்போவும் குப்பை கதை தான். ஆனால் அதுக்காக உன் நடத்தையை யாரும் பேசக்கூடாது. நீ நான் சொல்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போடு. காலையிலேருந்து கத்துற எல்லாரையும் ஓட விடுவோம். என்ன சொல்கிறதண்ணா, சொல்லுங்க. அரு கேட்க, என் கதையில் குறை உண்டு என்று தெரிந்துதான் அச்சுப்பதிப்பை நிறுத்தியிருக்கிறேன். என் கதைக்கு கருத்து கூறிய அனைவருக்கும் நன்றி. என் நடத்தையை விமர்சித்த அனைவரையும் விரைவில் எனது சட்ட ஆலோசகர் நேரில் அணுகுவார். உங்கள் மீது மான நஷ்ட வழக்கு பதிவு செய்யப்படும். உங்களின் கமெண்ட் மற்றும் பதிவு என்னிடம் பத்திரமாக உள்ளது. உங்களின் பேரன்புக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அதி கூற, போடு அரு, கண்டிப்பாக பார்ப்போம். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். நீ அப்படியே போடு. அப்பா கிட்ட சொல்லி இதை என்னன்னு பார்ப்போம். யாலி சொல்ல, அட புஷ்டி, சண்டைக்கு போக நிற்காத. கமெண்ட் பார்த்தா பேச மாட்டாங்க. அதுக்கு மீறி பேச்சு வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், அவ்வளோதான். வாசகன் இல்லாமல் எழுத்தாளன் இல்லை தான். ஆனால் எந்த வாசகனுக்கும் எழுத்தாளரோட தனிப்பட்ட நடத்தையை பேச உரிமை இல்லை. தப்ப சொல்லலாம், கருத்து கதைக்கு சொல்லணும். இயலாதவன் கையில் எடுக்கிற ஆயுதம் விமர்சனம் தான். யாரையும் விமர்சிக்க யாராலும் முடியாது. விமர்சிக்க தகுதி இங்கே யாருக்கும் இல்லை. கருத்து சொல்ல தான் இருக்கு. அரு அவன் சொன்னபடி கமெண்ட் போட சற்று நேரத்தில் அமைதியாகி இருந்தது. சரியாக அர்ப்பணாவின் கணவனும் வர அவனிடம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இருவரும் விடை பெற்றனர். அத்தியாயம் 23 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.